ஹாய் ஆல். டுடே டே 10 ஆஃப் அவர் வெயிட் லாஸ் ஜர்னி. நம்ம டே 10ல இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோனா எவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற வீடியோ கிளிப் வந்து நான் அட்டாச் பண்றேன். பாருங்க, பாசிட்டிவ் ரிசல்ட்டா தான் வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாவே கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மேபி இது சம்மர் சீசன்றதுனால ரொம்ப ஸ்பீடா வெயிட் லாஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. ஸ்டார்டிங்லாம் எனக்கு வந்து ஒரு 1.5 kg 2 kg அப்படிதான் லாஸ் ஆச்சு. ஆனா இப்போ ஒரு 10 days 1 monthக்கே வந்து 3 kg தான் லாஸ் ஆகும். ஆனா வந்து 10 daysல இவ்வளவு கேஜ் லாஸ் ஆகுமான்னு எனக்கே தெரியல. அதுக்கும் நான் அந்த அளவுக்கு கூட எஃபர்ட் போடல. உங்ககிட்ட என்ன வாக்கிங், சும்மா ஒரு பார்க்ல பண்ற சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹோம் ஃபுட் இவ்வளவுதான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கே வந்து எனக்கு 3 kg பிளஸ் வந்து ஒரு 10 daysல லாஸ் ஆயிருக்கு. நான் வீடியோ கிளிப் வந்து அட்டாச் பண்றேன் பாருங்க. இது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாவும் ஷாக்கிங்காவும் தான் இருந்துச்சு. நானும் வெயிட் செக் பண்ணல. டே 5ல வந்து சொன்னாங்க ஒருத்தவங்க, ஒரு 10 days 1 week செக் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பதான் தெரியும். நீங்க டெய்லி பண்றதுனால ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு நாள் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகும், பண்ணாதீங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் செக் பண்ணாம இருந்தேன். இன்னைக்குதான் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து 3.5 கிட்ட வெயிட் லாஸ் ஆகி இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நானே ஒரு 5 to 6 daysல வந்து கிவ் அப் பண்ணிடலாம். என்னால முடியல. ஃபுட் கண்ட்ரோல் பண்றது, அவுட்ல ஃபுட் அவாய்ட் பண்றது, ஆயில் ஃபுட், ஜங்க், ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி வேணா விட்டுலாமே பார்த்தேன். சரி அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து வீடியோ வேற போடுறோம்னு சொல்லிட்டு ஹோப் கொடுத்துருக்கோமே, எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ண வேணாம், சரி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வாய்ஸ் சரியா கேட்கலான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க மைக் எல்லாம் ஆர்டர் போட்டு எல்லாமே வாங்கிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. சரி கிவ் அப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட்டாவும் இருந்தேன். பட் இதுக்கு நடுவில் வந்து ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஏன்னா நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு ஈவினிங் ஒரு 6க்கு சாப்பிட்டு ஒரு 8க்கே பயங்கரமா பசி எடுத்துக்கிச்சு. ஒரு கிரேவிங்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு சில சேலஞ்சஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். அது மாதிரி என்னென்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுன்றது ஐடியால இருந்து டே 1 டே 10 இப்போ நான் போஸ்ட் பண்ற வீடியோ வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணா வெயிட் லாஸ் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. என்னன்னா நான் வீட்டுல தானே இருக்கேன், வீட்டுல இருக்கும்போது எப்படி பண்றது அப்படிலாம் சொல்லிட்டேன். ஏன்னா நானுமே நிறைய முறை ஜிம்முக்கு போனாதான் வெயிட் லாஸ் ஆகும், ஜிம்முல தான் நமக்கு தெரியும், அவங்க தான் நமக்கு கைட் பண்ண முடியும், இது மாதிரிலாம் சொல்லி நான் நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஜிம்முக்கே வந்து 2 to 3 times வந்து 3000 இந்த மாதிரி 4000 கிட்ட பே பண்ணி, அதுவும் 6 monthக்கு எடுத்தோடனே 6 monthக்கு நான் வந்து பே பண்ணிடுவேன். அப்புறம் ஏன்னா சுத்தமா போகவே முடியாது. ஏதாச்சும் சுச்சுவேஷன் இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஒர்க்னால ஒரு 1 monthக்கு மேலேயே போய் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். ஒரு முறையும் நான் ஸ்டார்ட் பண்ண வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 daysல 5 daysல இந்த 3 yearsல நிறைய முறை வந்து நான் கிவ் அப் பண்ணிருக்கேன். இந்த முறை தான் வந்து ஒரு இவ்வளவு லாங் வந்திருக்கு இந்த டைம் தான். ஏன்னா வந்து எனக்கு ஒரு என்கேஜிங்கா இருந்துச்சு. உங்க கூட பேசும்போது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நம்மளே கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து இன்னைக்கு என்ன ரேட் இருந்தீங்க, நீங்க போட்டு பாத்தீங்களா, இன்னைக்கு என்ன லாஸ் ஆகி இருக்கு, இன்னைக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணீங்க, ஒரு நாள் வீடியோ போஸ்ட் பண்ணா கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து எனக்கு என்ன கொஞ்சம் மோட்டிவேஷனா இருந்துச்சு. நான் வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கூட இல்ல இன்னைக்கு வீடியோ போடணும், அதுக்காக ஏதாச்சும் டைம் இல்ல இன்னைக்கு விட்டுடலாம் நாளைக்கு போடலாம் அப்படின்னு போது கூட அது எனக்கு ரொம்ப நல்லா ஹாப்பியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ரிசல்ட் பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது இன்னும் கண்டினியூ பண்ணா நம்மளால வந்து 65 வந்து சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும், நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோல வந்து என்னன்னா நான் என்ன பண்ணேன், பெருசா கூட எதுவும் பண்ணல. 10K ஸ்டெப்ஸ் வாக்கிங் போனேன். அதுவும் வந்து டெய்லியுமே என்னால போக முடியல. வீக்லி வந்து 1 day வந்து எப்படி சொல்றது, பாடி வந்து ரொம்ப பெயினா இருக்கும், டயர்டா இருக்குன்னா உங்களுக்கு மசில் ரிலாக்ஸேஷனுக்காக 1 day வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். மேபி ஒரு 5 to 6 days கம்பல்சரி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா டெய்லியுமே 10K ஸ்டெப்ஸ் வந்து ஒரே ஸ்டெப்ஸ்ல இருந்தா கூட ஸ்டார்டிங் ஸ்டெப்ஸ்ல நான் மார்னிங் ஒரு 4 அச்சீவ் பண்ணேன், ஈவினிங்கா ஒரு 4K ஸ்டெப்ஸ். இது மாதிரி என்டையர் டே பார்க்க போனா 6 to 7K ஸ்டார்டிங்ல அவ்வளவுதான் பண்ண முடியும். அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஐயா என்னால 10K பண்ண முடியல அதனால வந்து நான் கிவ் அப் ஆகிறேன் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ ஸ்டார்டிங்ல வந்து 3000 4000 கூட நானுமே அவ்வளவுதான் பண்ணேன். என்னாலுமே அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கே எனக்கு குட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஒரு 3.5K வந்து 10 days லாஸ் ஆயிருக்கிறது. அதுவும் நான் கிராஸ் டயட் எதுவுமே ஃபாலோ பண்ணல. எப்படி சொல்றது, வெறும் வாட்டர் மட்டும் சாப்பிடுறது, ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது, இது மாதிரி ஃபுட் மட்டும் சாப்பிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இதே மாதிரி கீட்டோ பேலியோ ஏகப்பட்ட டயட் இருக்கு. அது மாதிரிலாம் பண்ணாதான் இவ்வளவு லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அது மாதிரி கூட ரெகுலர் சிம்பிளா ஹோம் ஃபுட், ஹோம் டயட் இவ்வளவுதான். நியர்பை பார்க்ல தான் நானும் எக்ஸசைஸ் பண்ணேன். ஸோ என்னாலே பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்க ஸ்டார்ட் பண்ணணும், நான் வீட்டுல தானே இருக்கேன் என்னால பண்ண முடியாது இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. என்னால பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பா உங்களாலே பண்ண முடியும்.
டெய்லியும் வாக்கிங் போங்க, ஃபேட் கட் ட்ரிங்க் வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஃபேட் கட் பண்ணுமா அப்படின்னு முடியாது. அது மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும், மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணணும், உங்களோட டைஜஷனை வந்து அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகே, நீங்க சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ஃபேட்டா ஸ்டோர் ஆகாம டைஜஷன் ஆகலாம் அப்படின்றதுனால இந்த 10 டேஸ்ல வந்து எப்படி சொல்றது, எனக்குமே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ப்ராப்பர் ஸ்லீப் நான் மிஸ் பண்ணேன். ஏன்னா வெளியே போகணும், வரணும், ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும். இதனால ஒரு சில இது வந்து நானும் மிஸ் பண்ணேன். நீங்க என்னைக்கெல்லாம் வந்து ஸ்லீப்பை மிஸ் பண்றீங்களோ அன்னைக்கு நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா வெயிட் கெயின் ஆன மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு நோட் போட்டு ப்ராப்பரா எழுதிட்டு வரேன் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்ல. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வெயிட்லெஸ் ஆகாது. அப்ப நீங்க இன்ஸ்டியூட்ல பாடி மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்ச்லாஸ் ஆகியிருக்கும். ஓகேங்களா? என்ன வெயிட் லாஸ் ஆகல, நான் வந்து டே 6-7ல என்ன வெயிட் லாஸே ஆகலையே, என்ன இது அப்படின்னு தெரியலையே, ஒரு ராங் ரூட்ல போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்ச் எடுத்தோம். டே 1 நான் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்ல வந்து நான் இன்ச்லாஸ் எடுத்து நோட் போட்டு எழுதி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல நான் அதை செப்பரேட்டா போஸ்ட் பண்றேன். இன்ஸ்டாஸ் எடுத்து பார்த்தா இன்ஸ்டாஸ்ல வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இப்ப அந்த தையல்லாம் வந்து எல்லாமே வந்து 1 or 2 சென்டிமீட்டர்ஸ் வந்து ரிடியூஸ் ஆயிருந்துச்சு. சரி, ஓகே, வெயிட் லாஸ் ஆகல, ஸோ மேபி இன்ஸ்டாஸ் ஆகுது போலன்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து வெயிட் லாஸ் இருக்கும்போது ஒரு நாள் அதிகமாகிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பாடி பெயின் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து அதை ரெக்கவர் பண்றதா வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கும் நம்ம பாடி. ஸோ அதனால அன்னைக்கு வெயிட்டா காட்டுற மாதிரி இருக்கும். அது கேர்ள்ஸ்க்கு வந்து எப்படி சொல்றது, மென்ஸ்ட்ரல் டைம் வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு பாடி வெயிட் வந்து கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மென்ஸ்ட்ரல் முடியும் போது டிக்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டெய்லியும் பண்ணாம ஒரு 5 days கான்ஸ் வந்து நான் வெயிட் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். எனக்கு டே 10 அது மாதிரி டே 15 டே 20 இது மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன். அப்புறம் இத்தனை நாள் வந்து வெறும் வாக்கிங்கா ஹோம் ஒர்க் இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்கமிங் வீடியோல வந்து டம்பிள்ஸ் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், இந்த மாதிரி அவுட்டோர் எக்ஸசைஸ் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஆல்ரெடி வந்து டே 9 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரி. நம்ம என்னதான் வாக்கிங் போனாலும் சம்டைம்ஸ் டேக்கு அப்புறம் ஒரு மாதிரி போரிங்கா ஆயிர மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க காமிச்சீங்கன்னா வெயிட் லாஸும் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரவே உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டினியூவா வந்து 10K ஸ்டெப்ஸ் நடக்க 1.5 hours ஆகும். நீங்க 1.5 hours நடந்துட்டே இருக்கும்போது எப்படி சொல்றது, போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 to 6 உங்களுக்கு கூட கம்பெனிக்கு என்ன இருந்தாங்கன்னா ஓகே, இல்ல வேற ஏதாச்சும் சாங்ஸ் கேட்டுனே போனோம்னா ஓகே. பட் 1.5 hours நீங்க வாக்கிங் மட்டும் போயிருக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங்கா போங்க, 6K ஸ்டெப்ஸ். மீதி 4K ஸ்டெப்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கோ அது மாதிரி பண்ணுங்க. ஒரு மாதிரி எங்கேஜ் ஆகி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்து பயங்கர டயர்டா இருந்துச்சு, 10 days படுத்து தூங்கிடலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டும் பயங்கரமா தூக்கம் வர மாதிரியே இருக்கும். சரி, தூங்கினா வெயிட் போட்டுரும் அப்படின்றதுக்காக நைட்டு மட்டும் தான் தூங்கணும், ஆஃப்டர்நூன் தூங்கக்கூடாது, சாப்பிட்டு தூங்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து நீங்க உடனே படுத்து தூங்கிட்டு அளவுக்கு உடனே ரிஃப்ரெஷ் ஆயிடலாம். பட் உடனே பார்த்து தூங்கிடாதீங்க. எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்து பாடி செம்ம பெயினா இருக்கும். எப்படா படுப்போம், தூங்கிடலாமான்ற மாதிரி இருக்கும். ஆனா தூங்கக்கூடாது. ஏன்னா நீங்க முடிச்சுட்டே இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி மூவ்மெண்ட்லயே இருங்க. டக்குன்னு படுத்துறாதீங்க, டக்குன்னு தூங்கிடாதீங்க. ஒரு மாதிரி மூவ்மெண்ட்லயே இருந்தா அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டே இருக்கும். அந்த பாடி வந்து வார்ம் ஆயிட்டு கலோரியை பர்ன் பண்றது வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டே இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற பாயிண்ட் மாதிரி தான் அது. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க பர்ன் பண்ற கலோரி வந்து ஒரு 400 இருந்து 500 கலோரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க திருப்பி வந்து தூங்கிட்டீங்கன்னா பாடி வந்து திரும்ப ரெஸ்ட் மோட்ல போயிடும். ஸோ அதனால வந்து ஒரு மாதிரி ஆக்டிவாவே இருங்க, பிசிக்கல் ஆக்டிவாவே இருங்க. ஏதாச்சும் ஒண்ணு சமைக்கிறதோ, இல்ல வீட்டு வேலை செய்யறதோ, ஆஃபீஸ்க்கு போகிறதோ, இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா பர்சனல் ஒர்க் பண்றதோ, அது மாதிரி ஒரு மாதிரி எங்கேஜாவே இருங்க. நான் என்ன பண்ணுவேன், உடனே வீடியோ எடிட் பண்ணலாம், படுத்துக்க கூடாது, தூங்கக்கூடாது, வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வெட் ஆகும்போது ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். தூங்கக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ அதனால அது மட்டும் ஒரு மாதிரி ஆக்டிவா பிரிஸ்காவே இந்த டே வந்து லேசியா எடுத்து நோக்காம இது மாதிரி எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சில டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணது. அப்புறம் ஹோம் ஃபுட்லயே வந்து எல்லாருக்கும் பண்றது தான் நான் சாப்பிட்டேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி சொல்றது, ஆயில் அதிகமா ஊத்தி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து என்னோட வீடியோ பார்க்கவும் தெரியும். நான் குழம்போ இல்ல சட்னி எதை பண்ணாலும் தாளிச்சு இருக்க மாட்டேன், ஆயிலே சேர்க்க மாட்டேன். அது தாளிக்கிறதுக்கு முன்னாடி கடுகுலாம் போடுறதுக்கு எண்ணெய்லாம் ஊத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு எனக்கு மட்டும் ஒரு போர்ஷன் வந்து தனியா நான் எடுத்து வச்சிருவேன். சோ இது மாதிரி தான் நம்மளால நமக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா உட்காந்து சமைக்கலாம் நமக்கு டைம் இருக்காது. இருக்கிறது எல்லாருக்கும் பண்றதுல நம்மள எவ்வளவு அளவுக்கு கலோரியை ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும். ஆயில் கம்மி பண்றது, நான் எனக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துப்பேன், ஃப்ரை பண்ணி எடுக்காம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறது, இது மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாலே நமக்கு வந்து பெஸ்ட்.
ஒரு கேஜி லாஸ் பண்ணணும் அப்படின்னா 7700 கிலோ கலரி நம்ம பேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அது நம்ம என்னதான் வெளியே போயிட்டு இண்டோர்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் நம்மளால பர் டேக்கு 500 இருந்து 600 என்னால அவ்வளவுதான் வந்து ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அப்படி பார்க்க போனா 10 டேஸ்லயும் 1 கேஜி லாஸ் ஆயிருக்கணும். அந்த மீதி கலோரி என்ன எப்படி பேர்ன் பண்ணணும்னா ஃபுட் மூலியமா. இப்போ என்னுடைய ஹைட்டுக்கு என்னுடைய பாடிக்கு எல்லாருக்கும் பிஎம்ஐனா என்னன்னு தெரியும். நிறைய பேருக்கு பிஎம்ஆர்னா என்னன்னு தெரியாது. பிஎம்ஐனா நமக்கு என்னன்னு தெரியும், நார்மலாவே நம்மளோட ஹைட்டு வெயிட் நம்ம ஓவர் வெயிட்ல இருக்கோமா நார்மல் வெயிட்ல இருக்கோமான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஒரு பேசிக் ஃபார்முலா. அதே மாதிரிதான் பிஎம்ஆர் இருக்கும். இவ்வளவு ஹைட் இருக்கிறவங்க ஃபீமேலா இல்ல மேலா நம்ம ஜெண்டரை பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபுட் எடுத்துக்கணும், எவ்வளவு கலோரி இன்டேக் எடுத்துக்கணும், அவங்க எவ்வளவு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் இருக்கும். அதுதான் பிஎம்ஆர்ன்னு சொல்லுவாங்க. என்னோட ஹைட் என்னோட வெயிட் நான் டெய்லியும் மாடரேட் லெவல்ல தான் ஆக்டிவா இருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கணும்னா ஒரு 2200 கலோரி கிட்ட நான் எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து இந்த வெயிட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. எனக்கு வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். அப்ப என்னுடைய நார்மல் ரேஞ்சை விட நான் கம்மியா எடுத்துக்கணும், போர்ஷன் கண்ட்ரோலா இருக்கணும். ஸோ அதனால நான் 1500 கலோரியா நான் குறைச்சிக்கிட்டேன். என்னுடைய நார்மல் வந்து 2200 இருந்து 2400 கிலோ கலோரி நான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதை வந்து நான் லெஸ் பண்ணி 1500 யூஸ் பண்ணேன். அப்ப இதுல வந்து எனக்கு ஒரு 700 கலோரி கிட்ட ரெடியூஸ் ஆகுது. என்னுடைய ஒர்க் அவுட் மூலியமா ஒரு 700 கிட்ட ரெடியூஸ் ஆகுது. பேக்ரவுண்ட்ல நான் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு 200 இருந்து 300 ரெடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பார்க்க போனாலே நியர்பையா உங்களுக்கு பர் டேக்கே 2000 கிலோ கலோரி கிட்ட பேர்ன் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும் எவ்வளவு வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி. 10 டேஸ்ல வந்து எனக்கு 3.2 கேஜி ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே தான், நான் ஒரு நல்ல ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன், நல்லா தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாசிட்டிவா கிடைச்சிருக்கு. அப்கமிங் வீடியோல நான் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரேன் வீடியோஸ், இல்ல வேற மாதிரி ஏதாச்சும் போடணுமா, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்ன, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ அப்கமிங் லைவ்ல வந்து நிறைய கியூஏ கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ லைவுக்கு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ்ல நான் கண்டிப்பா லைவ் வர மாதிரி பாத்துக்கிறேன். வேற ஏதாச்சும் கொரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ண பாக்குறேன். இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய்.